வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் தமயந்தி. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை விவாதிக்க போகிறோம். அதுதான் வாக்களிக்கும் உளவியல். நம்மளோட மூளையோட சக்தியை பற்றி நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம். ஆனால் இவ்வளோ சக்தி வாய்ந்த மூளையை ஒரு 15 வினாடி வர ரீல்ஸு ஹேக் செய்யும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? இந்த காலத்தில் கண்டிப்பாக அதுதாங்க நடந்துகிட்ருக்கு. நீங்கள் என்னென்னவோ போர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்கள் மூளைக்குள்ள உளவியல் ரீதியாக தேர்தல் நேரத்தில் நடக்கிற போர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதுக்காக ஐடி டீம்ஸ்லாம் எவ்வளோ உழைக்கிறாங்கன்னு தெரியுமா? அதுக்காக ஒவ்வொரு வேட்பாளர்களும் எப்படியெல்லாம் உழைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அல்காரிதம் எனும் வலை. நமக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்மளை விட, நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம வீட்டு மெம்பர்களை விட நம்மளோட ஐடி டீம் நிறையாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நம்ம செல்ஃபோன் மூலமாக. அது எப்படின்னு பார்க்குறீங்களா? நம்மளில் ஒருத்தர் தாங்க முருகேசன். அவர் காலையில் எந்திரிச்சதும் செல்ஃபோன் பார்க்குறது தான் அவருக்கு வேலையே. நம்மளை மாதிரி தான். அவருக்கு எந்த கட்சி பிடிக்குமோ, இல்லை அவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை பற்றி தான் திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் கட்சியை பற்றி அவருக்கு பிடிச்சதை பற்றி திரும்ப திரும்ப வரும். அதுக்கு பேர் தான் எக்கோ சேம்பர் எஃபெக்ட். வேறு எந்த தகவலையும் தெரிஞ்சுக்க விடாமல் பார்த்துக்குவாங்க. அந்த தகவல் மட்டும்தான், ஒரு தகவல் வலைக்குள்ளே அவரை மாட்டி விட்டுருவாங்க. இப்படி ரிப்பீட்டடாக கேட்கும்போது என்னாகும் அப்படின்னா, அவருக்குள்ளே இருக்க கன்ஃபர்மேஷன் பயாஸ் தூண்டப்படும். கன்ஃபர்மேஷன் பயாஸ்னால் என்ன? நம்ம யாருமே உண்மையை தேடுறதில்ல, ஆர்வம் காட்டுறதில்ல. நம்ம எதை உண்மையை நம்பிட்டு இருக்கோமோ அதுக்கான சாட்சிகளை தேடுறதுல தான் ஆர்வம் காட்டுறோம். அந்த சாட்சிகளை தான் ஐடி டீம் செல்ஃபோன் மூலமாக நம்மக்கிட்ட கொட்டுறாங்க. உடனே நம்ம முருகேசன் என்ன பண்ணுவார்? தன்னோட மனைவியிட்ட போயிட்டு, பார்த்தியா நான் சொன்னல இந்த கட்சி தான் கெத்துன்னுவார். ஆனால் அவருக்கு தெரியாது, அவரோட மனைவியோட டேஸ்ட்டு வேறன்னு டேட்டா அனலைசிஸ் புரிஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு வேறு கட்சியை பற்றி காமிச்சிட்ருப்பாங்க. ஸோ 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க, ஆனால் வெவ்வேறு உலகத்தில் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டார்கெட் வச்சுருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் டேட்டா டார்கெட்டிங். ஸோ நம்மளை பற்றி இந்த டேட்டா அனலைசிஸ் மூலமாக ஐடி டீம் புரிஞ்சு வச்சுட்டு நம்ம எதை தெரிஞ்சுக்கணுன்னு டார்கெட் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ ஒரே வீட்டில் இருந்தாலும் நம்ம தனித்தனியாக இருப்போம். இதுதான் டேட்டா டார்கெட்டிங். சரிங்க, இன்னொரு வேட்பாளரை பற்றி பார்ப்போம். ஒரு மாயைக்குள்ளே நம்மளை சிக்க வைக்கிற வேட்பாளர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அந்த தொகுதிக்கே வந்திருக்க மாட்டார், ஒரு பைப்பு கூட போட்டிருக்க மாட்டார். ஆனால் திடீர்னு அவரை பற்றி ஒரு வீடியோ பயங்கரமாக ஃபேமஸ் ஆகும். மில்லியன் வியூஸ் போயிட்டுருக்கும். அதில் அப்படியே தீப்பொறி பறக்க மியூசிக்லாம் போட்டு ஸ்லோ மோஷனில் நடந்து வருவார். நிறைய நல்லது செய்வார், சூப்பராக பேசுவார். உடனே நம்ம எல்லாருக்கும் அவர் தான்ப்பா ஹீரோ, இவர் தான் என் ஹீரோ அப்படின்னு நம்புவோம் நம்ம. அதுக்கு பேர் தான் ஹாலோ எஃபெக்ட். அதாவது ஒருத்தரோட வெளிப்படையான தோற்றத்தை வச்சு அவர் எல்லாத்துலேயுமே இவருக்கு இல்லாடியாக இருப்பார் அப்படின்னு ஹீரோயிட்டிக்காக நம்மளை நம்ப வைக்கிறது தான் இந்த ஹாலோ எஃபெக்ட். சரியா? இவரோட பழைய தப்பெல்லாம் நம்ம மறந்துடுவோம். இப்போதைக்கு என்ன திரும்ப திரும்ப சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கண்ணுக்கு எதெல்லாம் அடிக்கடி தென்படுதோ அதை உண்மைன்னு நம்புகிற ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதுக்கு பேர் அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்போதைக்கு நமக்கு என்ன நினைவுக்கு வருதோ, அப்போதைக்கு நம்ம எதை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ அதை தான் உண்மைன்னு நம்புவோம், பழசெல்லாம் மறந்துடுவோம். ஸோ இதையும் நம்மளோட ஐடி டீம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, நம்ம செல்ஃபோனை பயன்படுத்தி, அதாவது சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி. சரிங்க, இன்னொரு விஷயம் வருவோம். நம்ம சில யூடியூப் மெம்பர்ஸ்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள ரொம்ப நம்புவோம். ஸோ நம்ம ரொம்ப நம்புகிற ஒரு யூடியூபர், ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு இந்த கட்சி ரொம்ப நல்லது, இதுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கண்ணை மூடிட்டு நம்புவோம். ஏன்னா அவர் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது. அது மூலமாக அவர் சொல்கிற எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புவோம். அதுதான் அத்தாரிட்டி பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் மூளையில் இருக்க ஒரு சின்ன பிழையை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொருத்தர் பார்ப்போம், முரளின்னு ஒருத்தர். அவருக்கு திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ். என்ன தெரியுமா? நாங்கள் ஜெயிச்சா வீட்டிலையே பெட்ரோல் பங்க் வைப்போன்னு. இதை யாராவது நம்புவாங்களா? இவனடா உருட்டிகிட்டு இருக்கான் தான் ஃபஸ்ட்டு நினைப்பான் முரளி. அதுக்கப்புறம் 3 ஃபோனில் அது ஃபார்வர்ட் ஆகும். அப்புறம் 10, 15ன்னு வரிசையாக ஃபார்வர்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ட்ரெண்டிங் மெசேஜ் ஆயிரும். உடனே அவன் என்ன நினைப்பான்? இவ்வளோ பேர் ஷேர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புவான். இதை தான் இல்லூஷரி ட்ரூத் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மூளைக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குங்க, ரிப்பீட்டடாக எதை நம்ம கேட்குறோமோ அதை உண்மைன்னு நம்பும். ஸோ ரிப்பீட்டட் இன்ஃபர்மேஷன் இஸ் ஈக்குவல் டு உண்மையான இன்ஃபர்மேஷன், ட்ரூ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்புறது மூளையோட ஒரு சின்ன எஃபெக்ட். இதையும் நம்மவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்க, இந்த மாயப்போர்லேருந்து நான் எப்படி வெளியில் வருது? என்னுடைய வாக்கு என்னுடைய சக்தி இல்லையா, என்னுடைய ஓட்டுரிமை இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சரி, இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அதை பற்றி யோசிப்போமா? நம்ம மூளை ஒரு பயங்கரமான மிஷின் தான், சக்தி வாய்ந்த மிஷின் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதுக்கு பலவீனம் இருக்குது.
எதை அதிகமாக காட்டுறோமோ, எதை ரிப்பீட்டடாக பார்க்குறோமோ அதை உண்மைன்னு நம்பும். அது பொய்யான தகவலாக இருந்தாலும் திரும்ப திரும்ப பார்க்கும்போது அதை உண்மைன்னு நம்பும். இப்போ நிறையா பயாஸ் பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் மூளையினுடைய சின்ன சின்ன பலவீனம். அதை தான் இந்த சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறாங்க. ஸோ வாக்குன்றது வெறும் பட்டன் அழுத்துறது மட்டும் இல்லை, உங்களோட அடுத்த 5 வருஷம் எப்படி அமையப் போகுதுன்னு தீர்மானிக்கிறது. அதனால் உங்கள் மூளையில் இருக்க பலவீனத்தை சோஷியல் மீடியாவை பயன்படுத்திக்க தயவுசெய்து விட்டுறாதீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம அடுத்து என்ன வேலை பார்க்க போகிறோம், என்ன படிக்கணும், சாப்பாட்டில் கலப்படம் என்ன பண்ணுறாங்க, அதை விடுங்க, எத்தனை குழந்தைங்க நம்ம பெற்றுக்கணுன்றது கூட அரசியல் தானே தீர்மானிக்குது. நாம் இருவர் நமக்கு இருவர்னு வாங்க, அப்புறம் நமக்கு ஒருவர்னு வாங்க, எத்தனை வயசில் திருமணம் பண்ணணும், இதை கூட அரசியல் தான் தீர்மானிக்குது. அப்போ வாக்களிக்கிறதுன்றது மற்றவர்கள் தர தகவலை பற்றி இருக்கக்கூடாது. நம்ம சோஷியல் மீடியா சொல்கிற எல்லா விஷயங்களையும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. நம்மளுடைய சிந்தனையை பற்றி இருக்கணும். நம்ம வேட்பாளரை நம்ம தான் அனலைஸ் பண்ணணும், யாரோ ஒருத்தர் சொல்கிற இன்ஃபர்மேஷன் அல்ல. ஸோ சிந்தித்து வாக்களிப்பதுன்றது ஒரு குடிமகனோட கடமை மட்டுமல்ல, அது ஒரு ஆரோக்கியமான மூளையோட அடையாளம். இது நம்ம மூளைக்கே கொடுக்குற ஒரு சவால்னு சொல்லலாம். சரியா நண்பர்களே? நன்றி, வணக்கம்.